Hi, hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனநாயகம் படம் திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ இன்டர்நெட்ல HD பிரிண்டே பாத்தீங்கன்னா லீக் ஆயிருச்சுங்க. எப்படி இந்த படம் வந்து லீக் ஆச்சு, இப்போ இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வருமா, ப்ரொடக்ஷன் டீம் வந்து லீக்கை பத்தி என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் பத்தி தான் பாத்தீங்கன்னா டீடைலா நம்ம இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரி, இந்த இஷ்யூ முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆகி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்னடா கிளிப்பு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜனநாயகன் படத்தோடைய ஃபஸ்ட்டு 5 minutes கிளிப், அதாவது இன்ட்ரோ இந்த டைட்டில் கார்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். இது நடந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வருது. இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துடைய சென்சார்டு வெர்ஷனை யாரும் அவங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தான் அந்த ஒரு 5 minutes கிளிப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து வெளியே வந்ததுங்க. இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா படத்துடைய ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ட்ரோ அவங்களோட இன்ட்ரோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக ஒரு சைட்டில் எல்லாத்தையும் மர்ச் பண்ணி மொத்த படமாகவே பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. பட் அவங்க விட்டுட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது ஒரு ஹை பட்ஜெட் படம், இதனால் ப்ரொடியூசருக்கு பெரிய பிரச்சனையாகும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து அவங்க சைட்லேருந்து அந்த படத்தை வந்து எடுத்துட்டாங்க. அவங்க விட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ப்ரெட் இந்த இடத்து பார்த்தீங்கன்னா நடந்தது. யார் ப்ரோ இதை ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமான அசம்ப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் டீம்லேயே எவனோ ஒருத்தர் அவனோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு தான் வெளியிட்டிருக்கா சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டுருப்பாங்க, அவங்க விட்டுருப்பாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அசம்ப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே வைக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து தெரிய வரல. இந்தமாரி நடக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி தலைவா சொல்லிட்டு ஒரு படமும் நம்ம ஜனநாயகம் படம் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கே சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இதேமாரி தான் அந்த படத்தோட HD பிரிண்ட் வந்து மொபைல்லேயே விட்டுட்டாங்க. இதனால் படத்துக்கு இம்பேக்ட் ஆச்சா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம் வந்து டெக்னிக்கலாக லாஸ் தான். பட் இருந்தாலும் கலெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான். நான் சொல்கிறது 2013 ஒரு HD பிரிண்ட் வந்து மொபைலுக்கு வந்தாலும் எல்லாரும் போய் பார்த்து தேட்டரில் பார்த்தாங்க. அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போவும் நடக்க போகுது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்போ ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணுறாங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யார் இதை ரிலீஸ் பண்ணாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ஸ்ப்ரெட் ஆகுறதுல இதை தடுக்கிறதுக்கோசம் அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னடா விஷயம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யாராவது இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் இல்லை வெளியே நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபைன் போடுவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து இந்த IP அட்ரஸ் IME நம்பர் வச்சுலாம் ட்ராக் பண்ணுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது அவங்க சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, இந்த ஸ்ப்ரெட்டை குறைக்கிறதுக்கோசம் தான். ஸோ பார்க்கலாம், அது ரிலீஸ் ஆனதுனால பெரிய இம்பேக்டாக இருக்கும் எனக்கு வந்து தோணலைங்க. என்ன நடந்தாலும் சரி தேட்டரில் போய் தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க. அதில் எந்த மாதிரி டவுட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. கடைசியாக ஒரே விஷயம் தான், இந்த மாதிரி படம்ன்றது ஒரு நபரை சார்ந்த விஷயம் கிடையாதுங்க. அது பார்த்தீங்கன்னா பல பேர் உள்வாங்கின விஷயம். ப்ரொடியூசர்லேருந்து ஒர்க் பண்ணது எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தில் பைரசி பண்ணுறதுன்ற ரொம்ப தப்பான விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரும் பைரசியும் சப்போர்ட் பண்ணாதீங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த லீக்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, யார் லீக் பண்ணியிருப்பா, உங்களோட அசம்ப்ஷன் தான் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். ஸோ வேற ஒரு அவசரமான வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், வரட்டா.